ரிக்வேதாவில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் இங்கே வந்தது இந்தியாவை கைப்பற்றுறதுக்கா இல்லை தமிழ்நாட்டை கைப்பற்றுறதுக்கா? சண்டை போட தெரியாத மக்கள் அப்படின்றதுனால மற்ற இன அடையாளத்துக்குள்ளே ஊடுருவாங்க. ஆரியர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆண் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க பெண்களை வந்துட்டு ஒரு சொத்து மாதிரி நினச்சவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ஈரான் பக்கமாக வராங்க, ஆப்கானிஸ்தான் பக்கம் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அப்படி உள்ளே வந்தவங்க தான் வந்து ஆரியர்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இந்த கடவுள் வேலை செய்யக்கூடிய ஒரு குழு இருப்பாங்கல்ல, அவங்க கூட இவங்க வந்து இணைஞ்சு ஓகே முதல்ல அவங்களில் ஒரு அங்கமாக மாறி ஒரு கட்டத்தில் நாங்கள் மட்டும்தான் அதுன்ற மாதிரி ஒரு இடத்த கைப்பற்றுறாங்க. ஆனால் இந்த முடிவு வெளில வந்தால் இந்தியாவில் பெரிய சிக்கலாகிடும். பொய் சொல்லி தான் அங்கே ரிசர்ச் முடிவே வந்துச்சு. இது அந்த ஆய்வாளரே வந்து சொல்லியிருக்கிறாரு. திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நான் சொல்கிறத பற்றி எவ்வளவோ நூல்கள் வந்துருக்குது. பாடத்திட்டத்தில் வையன் ஆரியர் வருகைன்னு ஏன் வைக்கிறேன்? நாங்கள் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டோமா? ஆரியர் ஊடுருவல்னு வச்சுருந்துருக்கலாம், வைக்கலாம்ல. ஏன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் இல்லை? இதுதான் அவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த சமுதாயத்துக்கு வந்து வரலாறுன்னு ஒன்று இருக்கக்கூடாது. ரிக்வேதாவில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் யார்? அவங்க ஃபர்ஸ்ட் இங்கே வந்தது இந்தியாவை கைப்பற்றுறதுக்கா இல்லை தமிழ்நாட்டை கைப்பற்றுறதுக்கா? அவங்க வந்து கைப்பற்றணுன்ட்டுலாம் வரலங்க. இது இந்தியான்னு தெரியாது, இது தமிழ்நாடுன்னு தெரியாது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா செப்பி புல்வெளின்னு ஒரு பகுதி. ஓகே, அந்த பகுதியில் கிமு 3800 காலகட்டத்தில் R1A அப்படிங்கிற ஒய்க்ரோமோசோம் ஹாப்ளோ குரூப்பை சேர்ந்த ஒரு கும்பல் வந்துட்டு ஐரோப்பிய கண்டத்தை நோக்கி போகிறாங்க. அவங்க போகிற வழியில் காக்கேஷியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மக்களை சந்திக்கிறாங்க. அவங்களும் இங்கே வர்றாங்க. ஓகே, இந்த காக்கேஷியன் மக்கள் கூட இவங்க கலந்து எம்னையா அப்படிங்கிற இன்னொரு மக்களுக்குள்ளே உருவாக்குறாங்க. இது வரைக்கும் இவங்க வந்துட்டு நாடு பிடிக்கணுன்னோ அல்லது ரொம்ப உக்கிரமாகலாம் இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா கிமு 3500 காலகட்டத்தில் உலகம் முழுக்க வந்துட்டு ஒரு சிந்தனை மாற்றம் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெண் வழி சமுதாயம், பெண்களை ஆண்கள் மதிப்பாங்க. ஏன்னா பெண்கள் தான் குழந்தைய உருவாக்குறாங்கன்னு நமக்கு நம்பிக்கை. ஆண்களுக்கு அதில் என்ன முக்கியத்துவம்னு நமக்கு தெரியாது. வேதத்திலே சில இடங்களில் அது குறிப்பிடப்பட்டிருக்கும். பெண் வந்து நானே குழந்தைய உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பான்ற ஒரு ஸ்தானம் இல்லாத ஒரு சமூகம் உலகம் முழுக்க இருந்தது. ராகுல் சாங்கிருத்தியாயன் அதை பற்றி நிறையா ஒரு நூல்களில் எழுதியிருக்காரு. இப்போது இந்த எம்னையா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வரைக்கும் வந்துட்டு பெண்களை மதிச்சிருந்தவங்க இந்த கிமு 3500 காலகட்டத்தில் பெண்ணுங்கிறது நிலம், ஆணுங்கிறது விதைன்ற ஒரு மனப்பான்மைக்கு வராங்க. ஏன்னா விவசாயத்தை பார்க்குறாங்க. ஒரு நிலம் இருக்குது, தென்னை விதை போட்டால் தென்னை முறைக்குது, மா விதை போட்டால் மா முறைக்குது. அப்போ வந்துட்டு நிலம் விஷயமா அல்லது விதை விஷயமா? விதை தான் விஷயம். அப்போ யார் விதை போடுறா? ஆண். பெண்ணுன்றது நிலன்றப்போ இந்த நிலத்தையே நான் மேம்படுத்தணும். ஓகே, ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய அறிவை முட்டாள்தனமாக இன்னொரு தொழிலுக்கு வந்து பொருத்தி பார்க்குறப்போ இந்த மாதிரியான முடிவுகள் நிறைய வரும். சோஷியல் டார்வினிசம்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரியான ஒரு முடிவு. இது வந்துட்டு உலகம் முழுக்க சீரழிவை ஏற்படுத்தி NCBHல பார்த்தீங்க அப்படின்னா ரோசலின் மைல்ஸ் வந்துட்டு உலக வரலாற்றில் பெண்கள் ஒரு நூலே எழுதியிருப்பாருங்க. இதை பற்றி அதை வாச்சாலும் இதை பற்றி புரியும். உலகத்தினுடைய மிக மோசமான மாற்றம் ஏற்பட்ட காலகட்டம். ஓகே, இதுக்கப்புறம் அவங்க ஆரியர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆண் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஆரியர்ன்ற பேர் கிடையாது, ஸ்டெப்பி புல்வெளி மக்கள்ன்றது பேர். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது அவங்க மேல் நோக்கி போகிறப்போ வழியில் இந்த நாகரிகத்தெல்லாம் வந்துட்டு அவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க கூட இனக்கலப்பு பண்ணுறாங்க. அங்கே இருக்க பெண்களை வந்துட்டு ஒரு சொத்து மாதிரி நினச்சவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ஸ்டோன் ஹெஞ்சுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது இருந்த இடத்துக்கு இந்த ஆரியர்கள் வர்றப்போ அங்கேருந்து 90% மக்களை வந்துட்டு இவங்க கொள்கிறாங்க. ஓகே, அவங்க கடந்துட்டு அப்படி போகிறாங்க. இவங்க இந்த எம்னையா மக்கள் போகிறாங்க. இதில் இந்த ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் வந்துட்டு காக்கேஷியன் மக்களை பார்த்தாங்க இல்லைங்களா, அப்போ தான் வந்துட்டு போர் பற்றியெல்லாம் அவங்க நிறையா கற்றுக்குறாங்க, பானை செய்கிறது பற்றியெல்லாம் கற்றுக்குறாங்க. ஆனால் ஸ்டெப்பி புல்வெளியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியாது. ஓகே, ஸ்டெப்பியும் காக்கேஷன் இந்த எம்னையா மக்களுக்கு தெரியும், ஸ்டெப்பி புல்வெளி பூர்வீக மக்களுக்கு அது தெரில. பின்னாடி கிமு 1600 ஸ்டெப்பி புல்வெளியிலேருந்து இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்துட்டு இந்தியாவை நோக்கி வராங்க. ஓகே, இவங்க R1A குரூப்பை சேர்ந்து இன்னொரு மக்கள். இவங்க என்னென்னா தஜிகிஸ்தான், கசகஸ்தான் அது வழியாக வந்துட்டு சிரியா பக்கம் வந்து ஈரான் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. ஓகே, ஓகே, ஓகே. இவங்க கிமு 2100 கிளம்புறவங்க இந்தியாவுக்குள்ளே வர்றது கிமு 1600 தான். இவங்களும் என்னென்னா முழு ஆண் வழி சமுதாயம், பெண்கள் யாரும் வரல. இப்போது அவங்க அந்த எம்னையா மக்கள் வந்துட்டு பெண்களை வந்து சண்டை போட்டு அபகரிச்சாங்கல்ல, அது மாதிரி இவங்க பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து காக்கேஷியர்களை சந்திக்கவும் இல்லை, சண்டை போட பெருசாக கற்றுக்கவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வலிமையை வச்சு பெண்களை வந்து எப்படி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆண் வழி சமுதாயமாக அவங்க இங்கே வர்றாங்க. இப்படி வர்றப்போ அவங்க வந்து ஈரானில் வந்துட்டு ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு தங்குறாங்க. ஏன்னா ஈரான் வந்துட்டு அப்போ நல்ல ஒரு வளர்ந்த ஒரு பெரிய நாகரிகமாக இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் வந்துட்டு ஆரியர்கள்ங்கிறது இனப்பெயர். ஓகே, நாட்டோட பேர் ஆரியானா. ஆரியர்கள்ங்கிறது இனப்பெயர். அவங்களுக்கு சில வழிபாடு நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அதை பார்க்குறப்ப இனம்னா என்ன, வழிபாடுனா என்ன, புராணம்னா என்ன, வேத நூல் எவ்வளோ அவசியம்,
மக்களை வந்துட்டு சமூகமாக பிரிச்சுக்கணும், இந்த எண்ணம்லாம் வந்துட்டு இந்த ஸ்டெப்பி புள்ளியியல் மக்களுக்கு ஈரான்லேருந்து தான் வருது. ஓகே. அதனால தான் ஈரானிய சொற்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நடுவில் நிறைய தொடர்புகள் இருக்கும். அதை பற்றி மேனகா காந்தி உள்ளிட்டவர்கள், பிஜேபியிலே இருக்கக்கூடிய மேனகா காந்தி உள்ளிட்டவர்கள் வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க, ஆய்வுகளும் நிறையா வந்திருக்கு. ஓகே. இல்லை இன்னொன்று, இந்த ஆரியன் அப்படின்ற அந்த பெயர், அரசனை வந்து ஆரியன் சொல்லக்கூடிய முதல் பழமையான கல்வெட்டு ஈரானில் தான் இருக்குது, இந்தியாவில் கிடையாது. ரிக்வேதத்தில் வரக்கூடிய அந்த குதிரை யாகம்லாம் இருக்கும்ல, இப்போது அந்த குதிரை யாகத்தில் பார்த்தீங்கன்னா அது காலை வெட்டி பக்கத்தில் வைக்கணும். ஓகே. இயல்பாக சாகிற மாதிரி இருக்காது. அப்படி காலை வெட்டி பக்கத்தில் வச்சு அந்த எலும்புக்கூடு வந்துட்டு நமக்கு ஈரானில் தான் கிடைக்குது. ஓகே. இந்தியாவில் பழமையான எலும்புக்கூடு கிடைக்கல. இப்போ ஈரான் பக்கமாக வராங்க, ஆப்கானிஸ்தான் பக்கம் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. ஓகே. அப்படி உள்ள மைக்ரேன் ஆகி உள்ளே வந்தது தான், அப்படி உள்ளே வந்தவங்க தான் வந்து ஆரியர்கள். இந்த ஆரியர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்ப என்னென்னா, அவங்க வந்துட்டு அவங்களுடைய இன அடையாளத்தை வைக்காமல், ஏன்னா இவங்களுக்கு வந்து சண்டை போட தெரியாத மக்கள் அப்படின்றதுனால மற்ற இன அடையாளத்துக்குள்ளே ஊடுருவுறாங்க. ஓகே. ஓகே. இப்போ இங்கே வந்துட்டு யாராவது வந்துட்டு திருவேதின்னு யாராவது இருக்காங்களா தமிழ்நாட்டில்? இல்லை. இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், வடக்கில் வந்துட்டு ஐயங்கார்னு யாராவது இருக்காங்களா? நம்பூதிரி வந்து கேரளாவை தாண்டி வெளில இறங்காது இருக்காங்களா? இல்லை. அப்போ என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இந்த கடவுள் வேலை செய்யக்கூடிய ஒரு குழு இருப்பாங்கல்ல, அவங்க கூட அவங்க வந்து இணைஞ்சு, ஓகே, முதல்ல அவங்கள ஒரு அங்கமாக மாறி ஒரு கட்டத்தில் நாங்கள் மட்டும்தான் அதுன்ற மாதிரி ஒரு இடத்த கைப்பற்றுறாங்க. புரியுது. இதுதான் வந்து ஆரியர்களுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. ஓகே. இதில் வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்துட்டு சங்கிகள் வந்துட்டு 2013 வந்து ஒரு ஆய்வை காமிச்சு, இந்தியாவுக்குள்ளே 12,500 வருஷமாக வந்துட்டு ஆரியர்களே வரல அப்படிம்பாங்க. அது வந்துட்டு மரபியல் படி சரியான ஆய்வு தான். ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் வந்து ஆண்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த ஆய்வு வந்து பெண்களை வச்சு நடத்தப்பட்ட ஆய்வு. ஓகே. ஆண்களுக்கு ஒய் குரோமோசோம், பெண்களுக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும். ஓகே. அதை வச்சு தான் அவங்களுடைய வழியை நம்ம ஆய்வு பண்ண முடியும். இப்போ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வச்சு ஆய்வு பண்ணிட்டு ஆரியர் வரலன்னா என்ன அர்த்தம்? புரியுது. இப்போ அந்த மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு ஆய்வையும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆய்வை மட்டும் சொல்லி நம்மளை குழப்புற நிறைய வேலையை அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ ராகிகாரின்ற ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு பெண்ணினுடைய எலும்பு கிடச்சிச்சு. அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறப்போ அதில் வந்துட்டு ஆரியரோட ஆரியனே இல்லை. ஏன்னா அது முதல்ல அது ஒரு பொண்ணுன்றப்போ நேரடியாக இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அது உங்களோட மைட்டோகாண்ட்ரியலில் பரம்பரை எடுக்கிறப்ப ஆண்களோடது வராது இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய அப்பாவோ யாராவது ஒருத்தங்கன்னா கொஞ்சம் ஆரிய மரபுன்னு இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து 1600க்கு முற்பட்ட காலகட்டம், அதில் வந்துட்டு R1A இல்லை. ஓகே. ஆனால் இந்த முடிவு வெளில வந்தால் இந்தியாவில் பெரிய சிக்கலாகிடும் ஆச்சா பூச்சான்னு சொல்லி அந்த ஆய்வு பண்ண டேவிட் ரேக்குன்றவரை வந்துட்டு ரொம்ப அச்சுறுத்தி, வேறு வழியே இல்லாமல் இந்தியர்களுக்கு 2 முன்னோர்கள் இருக்காங்க, ஒன்று வட இந்திய முன்னோர், இன்னொரு தென்னிந்திய முன்னோர்னு நான் பொய் சொல்லி தான் அங்கே ரிசர்ச் முடிவே வந்துச்சு. இது அந்த ஆய்வாளரே வந்து சொல்லியிருக்கிறார். ஓகே இல்லைங்களா? இப்படியாக ஆரியர் பற்றின புரிதல் வந்துட்டு நமக்கு கிடையாது. இது திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நான் சொல்கிறத பற்றி எவ்வளவோ நூல்கள் வந்திருக்குது, பாடத்திட்டத்தில் வையேன். புரியுது. ஆரியர் வருகைன்னு ஏன் வைக்கிறேன்? நாங்கள் வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிட்டோமா? ஆரியர் ஊடுருவல்னு வச்சுருந்துருக்கலாம், வைக்கலாம்ல. ஏன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் இல்லை இல்லைங்களா? அப்போ என்னென்னா, என்னுடைய வரலாறையும் நான் தெரிஞ்சுக்கூடாது, நான் உண்மையாக யாரை வந்து எதிர்க்கணுமோ அவங்க வரலாறையும் நான் தெரிஞ்சுக்கூடாது, என்னை யார் ஆட்சி பண்ணுறானோ அவன் வரலாறையும் தெரிஞ்சுக்கூடாது. இப்போ என் வரலாறு தான் எழுதலை, நீங்கள் வந்து நாயக்கர் வரலாறு எழுதி பதிப்பீங்களா, விஜயநகர் வரலாறு எழுதி பதிப்பீங்களா? அதுவும் பண்ணக்கூடாது. இப்போது ராஜராஜன் வந்து பிராமண அடிமைன்றாங்கல்ல, ஏன் பிராமண அடிமை? ஓகே. அவர் வந்துட்டு பிராமணர்கள் சொன்னதில் என்னத்தை கேட்டார்? பெண்களுக்கு வந்து சொத்துரிமையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அவர் கொடுத்தாரா இல்லையா? புரியுது. தமிழ் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு பாடக்கூடாதுன்னாங்க, அவர் காலத்து முழுக்க தமிழில் தான் பாடிட்டு இருந்தாங்க. பிராமணர்களை வந்துட்டு கொல்லக்கூடாது, பிரம்மகதி தோஷம் வந்துடும்ன்றது நம்பிக்கை. பிராமணர்களை கழுத்திருத்து கொண்டாருன்னு கல்வெட்டு இருக்குது. பிராமணர்களுக்கு வந்துட்டு கொடுத்த நிலத்தை வந்து பிடுங்கக்கூடாதும்பாங்க, பிடுங்கியிருக்காரு. கோயில் நிர்வாகத்தை வந்து பிராமணர்கள்லேருந்து பிடுங்கியிருக்காரு. தஞ்சாவூர் பெரிய கோயில் நிர்வாகமே பிராமணர்கிட்ட கொடுக்கல, அவர் ஆரிய அடிமைன்னு பேசுகிறாங்கல்ல. விஜயநகர பேரரசு வந்துட்டு ஹரிகர் புக்கர் வந்துட்டு யார்கிட்ட ஆசீர்வாதம் தொடங்கினாங்க, யாருடைய கண்காணிப்பில் அந்த பேரரசு நடந்துச்சு? ஓகே. சிருங்கேரி சங்கராச்சாரியார் வந்து வழிநடத்தின ஒரு அரசாங்கம் தானே. வைதாரண்யர் அப்படிங்கிற சிருங்கேரி சங்கராச்சாரியார் வந்து வழி நடத்தினது தான். விஜயநகர பேரரசு காலகட்டம் முழுக்க அவங்களை வழி நடத்தினது வந்துட்டு சங்கராச்சாரியர்கள் தான். ஓகே. இதை பற்றி யாராவது ஒரு பொதுவுடைமை சிந்தனையாளரோ ஒரு திராவிட இயக்கத்தோரோ பேசி நீங்கள் பார்த்துறீங்க? புரியுது. உண்மையாகவே ஆரியர்களுடைய வழிகாட்டுதல் நடந்தவங்களை பற்றி நீங்கள் பேச தயாரில்லை. நடக்காத ஒருத்தவங்க நடந்ததுன்னு கற்பிச்சு, புரியுதா உங்களுக்கு? இதுதான் அவங்க காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த சமுதாயத்துக்கு வந்து வரலாறுன்னு ஒன்று இருக்கக்கூடாது, என் வரலாறும் இருக்கக்கூடாது, என்னுடைய எதிரியினுடைய வரலாறும் இருக்கக்கூடாது, என்னை ஆட்சி செய்கிறவனோட வரலாறும் இருக்கக்கூடாது. இந்த வரலாறுலாம் இல்லாமல் வச்சுட்டு 4ஆம் கிளாஸ் படித்த ஒருத்தர் தான் உங்களுக்கு நாகரிகம் கொடுத்தாருன்னு அவங்க சொல்லணும்னு நம்ம நம்பணும். ஓகே. இப்படி தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம்.